வியாழவட்டம் தொடர் 99 எட்டியுள்ளது. இதற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வணங்கி, எப்பொழுதும் வியாழவட்டம் என்றாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த டைம் அப்படி இல்லை. ஏன்னா இந்த 99 என்கிற எண்ணுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது ஒரு 2 இலக்கத்தின் முடிவாக மட்டும் இல்லாமல் 3 இலக்க எண்ணோட தொடக்கமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் இந்த எண்களுக்கு ஒரு சொற்குறியீடு வச்சுருப்பாங்க. அதுக்கு இந்த 99 அப்படிங்கிற எண்ணுக்கு ரிஃப்ரெஷ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சொற்குறியீடு இருக்குது. அந்த மாதிரி இந்த வியாழவட்டம் தினம் தினம் தன்னை புதுப்பித்து கொண்டும் வளர்த்து கொண்டும் இருக்கிறது. இப்போது இந்த ஆய்வை பற்றி ஆய்வுக்குள்ளே போகலாம்னு இருக்கேன். பொதுவாக பெரியார் தன்னை பற்றி சொல்லும்போது தான் ஒரு தேசாபிமானியும் இல்லை, மொழியாபிமானியும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆய்வுலையும் அப்படி தான். ஒரு சமயம், சாதி, இனம், மதம் குறித்தான ஆய்வுகளில் எந்த விதமான அபிமானங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆய்வின் பக்கச்சார்பின்மையை புதுப்பிக்கும். அந்த வகையில் இந்த ஆய்வை எந்தவித அபிமானமும் இல்லாமல் அணுகியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த ஆய்வுக்குள்ள பின்காலனிய தமிழகத்தில் சமய சார்பின்மையும் பன்மைத்துவமும் என்ற இந்த ஆய்வறிக்கைக்குள்ளே நம்ம போகலாம். அறிமுகம். தமிழகத்தில் சமயங்கள் காலனிய வருகைக்கு முன்னாடி 6 சமயங்கள், அதாவது சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் என்ற வைதிக சமயங்களும் சமணம், பௌத்தம் என்ற அவைதிக சமயங்களும் இருந்திருந்தன. இந்த சமயங்கள் காலனிய வருகைக்கு பின்னாடி இந்த 6 சமயம் அந்த சைவம், வைணவம், சாக்தம் என்ற 6 சமயம் கொண்டு கூட்டி இந்து என்ற, அதாவது வேத சமயம், காலனிய வருகையில் காலனியாளர்களால் வேத சமயம் அப்படின்னும் பின்னாடி இந்து சமயம் என்றும் அழைக்கப்பட்டது. இதனோட இப்போ காலனிய காலத்தில் உருவான அறிமுகமான இஸ்லாம், கிறித்துவம் போன்ற சமயங்களும் இருக்கின்றன. இதனோடு சமணம், பௌத்தம் என்ற சிறுபான்மையான சமயங்களும் இருந்து வருகிறது. இந்த பின்காலனியம் என்ற சொல்லாடல் 2 வகையில் அணுகப்படுகிறது. ஒன்று காலனிய விடுதலைக்கு பின்னான காலம், அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னாடி வந்த காலமாக சொல்லப்படுது. இன்னொன்று கோட்பாட்டு அணுகலில் அந்த காலனியத்தால் ஏற்பட்ட அதிர்வுகளை நீக்கம் செஞ்சு பார்க்கறது இந்த பின்காலனியம் என்ற சொல்லாடல்களில் அணுகப்படுகிறது. இந்த 6 சமயங்கள் இல்லாமல் சமணம், பௌத்தம் என்பது நாத்திக சமயமாக பார்க்கப்படுது. இந்த நாத்திக சமயம், சமணம், பௌத்தம் என்ற நாத்திக சமயம் உலகாயுதம் மற்றும் சார்வாகத்தின் பருப்பொருட்களை கொண்டு செயல்படுகிறது. இந்த சமய சார்பின்மை பன்மைத்துவம் என்ற சொல்லோட அந்த தேவை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுதுன்னா, பின்காலனிய சமயம் குறித்தான ஆய்வுகளில் தான் ஏற்படுது. ஏன்னா இது நம்ம அதற்கான தேவைகள் குறித்து இந்த பின்வருமாறு காண்போம். காலனியத்திற்கு முந்தைய கால தமிழகத்தில் சில ஒத்திசைவுகளை கொண்டு 6 வெவ்வேறு சமயங்களில் சார்பின்மை, பன்மைத்துவம் ஆகியவற்றின் புழக்கத்தை காட்டிலும் காலனிய காலத்தில் அறிமுகமான பின்காலனிய காலத்தில் வளர்ச்சி அடைந்த 3 வெவ்வேறான கலாச்சாரம் கொண்ட 3 வெவ்வேறு சமயங்களிலேயே சார்பின்மை, பன்மைத்துவ புழக்கம் அடர்த்தி அடைகிறது. அதாவது நமக்கு 6 சமயங்கள் இருந்தது இல்லையா, அதில் அந்த சமயங்களுக்கு உள்ளாகவே உள்ள பன்மைத்துவத்தையும் சார்பின்மையும் பார்க்கறது எப்படியாப்பட்டதுன்னா, ஒரு அரிசி மாவில் இட்லி, தோசை, அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற வேறுபாட்டை பார்க்கறது தான். ஆனால் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் இதுக்குள்ளே இருக்கிற சமய பன்மைத்துவத்தையும் சார்பின்மையும் பார்க்கறது எப்படியானதுன்னா, ஒரு இதிலிருந்து ஒரு தோசைக்கும் பிஸாவுக்குமான வேறுபாட்டை பார்க்குற மாதிரியான ஒரு நடைமுறையாக இருக்குது. ஆக இந்த அரிசி மாவுக்குள்ளேயே நம்ம புழங்கிட்டு சார்பின்மையை பேசிகிட்டு இல்லாமல் அரிசி மாவுக்கும் மைதா மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது தான் அதோட அடர்த்தி அதிகமாக தெரியுது. அடுத்தபடியாக தமிழகத்தில் மத அடிப்படையிலான 2011ஆம் ஆண்டு கணக்கெடுக்கப்பட்ட மக்கள் தொகை இந்து மதத்தினர் 87%, இஸ்லாம் மதத்தினர் 5%, கிறிஸ்தவத்தினர் 6%, அது மட்டும் இல்லாமல் மிகவும் சிறுபான்மை சமயமாக சமணமும் பௌத்தமும் இருந்து வந்தது. இதில் சமய சார்பின்மை கூறுகள் தமிழகத்தில்
இந்த சமய சார்பின்மை என்ற சொல்லாடல் எப்படி வருது அப்படின்னா, இந்த கிறித்துவ நாடுகளில் செக்குலரிசம் என்ற சொல்லாடல் வந்து ஆங்கில சொல்லான செக்குலர் என்ற சொல்லிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த செக்குலர் என்ற சொல் செகுலம் என்ற லாட்டின் வேர்டிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த லாட்டின் வார்த்தைக்கு வந்து ஆன்மீக நடைமுறை அல்லது முக்கியத்துவத்திற்கு மாறாக உள்ள அன்றாட அரசியல் முறைகள் அல்லது தேவைகளை பேசுவது என்பது பொருட்படுகிறது. 1950 காலகட்டங்களில் கிறித்துவ நாடுகளில் எழுந்த இந்த செப்பரேட் த சர்ச் அண்ட் த ஸ்டேட், அதாவது தேவாலயத்தையும் அரசையும் பிரித்து வைத்தல் மற்றும் ஹக் அண்ட் ஏத்திஸ்ட், நாத்திகர்களை அணைத்துக் கொள்ளுதல் என்ற இந்த போராட்டங்களின் மூலியமாக தான் இந்த செக்குலரிசம் வந்து கிறித்துவ நாடுகளில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. அதுவரையில் இந்த செகுலம் என்ற சொல் வந்து கிறித்துவ மதத்தினரால் தடை செய்யப்பட்ட சொல்லாகவே இருந்து வந்தது. இந்த காரணிகள் வந்து எப்போ இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா, இந்தியாவில் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அவசர காலமாக கொண்டு வரப்பட்டது. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் தான் இந்து இஸ்லாமிய இந்த மதவாத கலவரங்கள் ஏற்படுது. அந்த பங்களாதேஷ் பிரிஞ்சு போனது, அந்த இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் நடைபெற்றது. அந்த காலத்தில் கொண்டு வந்த சட்ட திருத்த, அப்போ இருந்த பிரதமராக கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் அந்த அரசியலமைப்பின் முகவுரையிலேயே இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்று பொறிக்கப்பட்டிருந்தது. இது 1976 கொண்டு வரப்பட்டதாக இருந்தாலும், அம்பேத்கர் வந்து 1949ஆம் ஆண்டு எழுதிய சட்ட வரையறையில் எழுதி 1950 நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்ட வரையறையில் இந்த சமயச்சார்பின்மை என்கிற சமயச்சார்பின்மைக்கான கூறுகள் வந்து இடம்பெறவில்லை என்பது தான் உண்மை. 1976 அவசர கால சட்டம் 42வது அவசர கால சட்ட திருத்தமாக கொண்டு வந்ததில் 6 வெவ்வேறு வகையிலான சட்டக்கூறுகள் வந்து இந்த சமய சார்பின்மையை வலியுறுத்தியது. அது வந்து பிரிவு எண், சட்ட வரையறை பிரிவு எண் வந்து 14, 15, 16 மற்றும் 25, 26, 27 இது அனைத்துமே சமய சார்பின்மையை வலியுறுத்தியது. அதில் உள்ள பிரிவுகள் என்ன வலியுறுத்துதுன்னா, மத சுதந்திரம், சிவில் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த இடஒதுக்கீடு தலைவர்கள் சிறுபான்மையினர் சமயத்திற்கு மத மேம்பாட்டிற்காக மக்களின் வரியை பயன்படுத்த தடை, அரசையும் சமயத்தையும் பிரித்து வைத்தல் போன்ற சாராம்சங்களை சமயச்சார்பின்மை வலியுறுத்தின. அதாவது அந்த 1976 அவசரகால சட்ட திருத்தமாக கொண்டு வந்த இந்த சமயச்சார்பின்மை கூறுகள் இதை வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக தமிழகத்தில் சமயச்சார்பின்மை எவ்வாறு இருந்தது என்பதை வந்து பார்க்கலாம். இந்த பின்காலனிய தமிழகத்தில், அதாவது இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடியான தமிழகத்தில் வந்து சமயச்சார்பின்மை அன்றைய காலத்தில் அரசியலமைப்பு, அதாவது இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சமயச்சார்பின்மையை முழுமையாக விவாதத்திற்குள்ளாக்கியவர் வந்து பெரியார் ஈவேரா வந்து முழுமையாக விவாதத்திற்குள்ளாக்கினார். இந்திய அரசு சமயச்சார்பின்மையை வலியுறுத்துகையில் மக்கள் தாங்கள் பின்பற்றும் மதங்களில் இருந்து பற்றற்று இருத்தலையும் மத சுதந்திரத்தையும் முன்மொழிகிறது. ஆனால் பெரியார் இதனை மறுத்து மதம் சார்ந்த கருத்து நிலைகளை முழுவதுமாக விலக்கி அதனை மக்களின் மனதில் இருந்து துரைத்தெறியும் வகையில் சமயச்சார்பின்மை இருத்தல் வேண்டும் என்ற நோக்கில் கருத்தை முன்வைக்கிறார். பெரியாருக்கு முன்னே காலனிய காலத்திலேயே சமய சீர்திருத்தம் மற்றும் சார்பின்மை குறித்து வள்ளலார் இயற்றிய நூல்களையும் கருத்துக்களையும் பெரியார் வரவேற்று அது தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியிருந்தார். அது குறிப்பிடத்தக்க ஒரு காரணியாக கூறப்படுகிறது. வள்ளலார் வந்து தான் சார்ந்திருந்த சமயம் உட்பட அப்போது இருந்த எல்லா சமயங்களையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அந்த திருவருப்பாவில் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுகிறாரு. எழுதும்போது அதை எழுதுனது இல்லாமல் அதற்கு மாற்றாக சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று ஒன்றை நிறுவி அதில் வந்து இந்த மதத்திலிருந்து வேறுபட்ட கொள்கைகளை போதிக்கிற, அதாவது சாதியும் மதமும் சமயமும் பொய்யென தவிர்ப்போம் என்ற கருத்தாங்கங்கள்லாம் முன்மொழிகிறாரு. இந்த நடைமுறை இப்படி இவங்க எழுத்து வடிவிலான நடைகள்லாம் இப்படி இருக்கும்போது செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, சமயச்சார்பின்மை அடிப்படை சாராம்சமே என்னென்னா, அரசையும் சமயத்தையும் பிரித்து வைப்பது மற்றும் கல்வி புலங்களிலும் பொதுத்துறைகளிலும் நிறுவனங்களிலும் மதம் சார்ந்த கருத்துக்களிலும் போதனைகளும் இடம்பெறாமல் இருப்பது. தமிழகத்தில்
இந்த கூறுகள்லாம் வந்து சமயச்சார்பின்மையை வலியுறுத்திய கூறுகளாக இருக்கிறது. தமிழகத்தில் சிவில் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மதம் சார்ந்த இடஒதுக்கீடு குறித்த தகவல்கள் சமயச்சார்பின்மை ஏற்பட்ட தளர்வு. அதாவது இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது ஆல் ஓவர் இந்தியாவிலும் இருக்கிற இதுதான். ஏன்னா இதை வந்து அரசியலமைப்பு சட்டம் தான். நான் சொன்ன அந்த சமயச்சார்பு கூறுகள்லேயும் இது ஒன்று. இது என்ன போதிக்குதுன்னா, ஒரு சிறுபான்மை சமயத்தினர் வந்து ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பித்தா அந்த கல்வி நிறுவனத்தில் இந்த இடஒதுக்கீட்டின்படி, அதாவது இந்த ஓபிசி இத்தனை பேர் இருக்கணும், எஸ்சி எஸ்டி இத்தனை பேர் இருக்கணும், அந்த ரோஸ்டர் அடிப்படையில் சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களில் நிரப்ப வேண்டிய தேவையில்லை. அவங்க அதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. இதே ஒரு இந்து சமயத்தினர் வந்து ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கினா, அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம் தொடங்கினா அதில் வந்து இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்களை நிரப்ப வேண்டும் என்ற வரையறையும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த அலுவலகங்களில் ஆயுத பூஜை போன்ற சமய நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் அரசின் கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுகையில் இந்து சமய முறைப்படி பின்பற்றுவது சமய சார்பின்மைக்கு மாறாக உள்ளது. இது வந்து இப்போ கூட போன வருஷம் திருச்சியில் ஆயுத பூஜை சமயத்தில் வந்து ஒருத்தர் மேலே கேஸ் போடப்பட்டு இன்னுமே அது வழக்கில் இருந்து தான் வருது. அவங்க இடைநீக்கம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த தர்மபுரியில் வந்து அடிக்கல் நாட்டும் போது இங்கே இந்து சமய ஐயர் வந்திருக்காரு, எங்கள் எம்பி தர்மபுரி எம்பி தான் கேட்பார், ஐயர் வந்திருக்காரு எங்கள் கிறிஸ்துவ பாதிரியார் இஸ்லாமெல்லாம் அப்படின்னு கேட்பார். ஏன்னா அது வந்து ஒரு பன்மைத்துவ கூறாக இருக்கும். தனியாக ஒருத்தங்களை பார்க்கும்போது அது சார்புடையதாக இருக்கிறது. இந்து வழிபாட்டு தலங்களை மட்டும் அரசு எடுத்துக்கொண்டு நடத்துவது சார்பின்மையில் தரவுகளை ஏற்படுத்தியுள்ளது. கடவுள் மறுப்பை பேசி தங்களை சமயச்சார்பின்மை இயக்கங்களாக கட்டமைத்து கொண்ட நீதி கட்சியும் அதிலிருந்து பிரிந்து வந்த இயக்கங்களும் இன்று தளர்ந்த சூழ்நிலையில் உள்ளன. அடுத்தபடி தமிழகத்தில் சமய பன்மைத்துவம் என்பது வந்து எல்லாவற்றையும் அணைத்து கொள்ளுதல் அல்லது எல்லாவற்றுடனும் சார்பு கொண்டிருத்தல் என்பது தான். இப்போ ஒரு 3 மதங்கள் இருக்குன்னா அந்த 3 மத கூறுகளையுமே தன்னகத்தை கொண்டிருப்பது தான் சமய பன்மைத்துவம். ஒரு மதத்தோட கூறுகள் மற்ற 2 மதத்தோட கலந்திருந்தால் அது பன்மைத்துவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தமிழகத்தில் சமய பன்மைத்துவம் இந்து சமயத்தை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் மதத்தில் உள்ள இந்த சமய பன்மைத்துவ கூறுகளாக இந்த சமய நல்லிணக்க சீர்வரிசையை குறிப்பிடலாம். இந்த சமய நல்லிணக்க சீர்வரிசை என்பது இஸ்லாமியர்களால் இன்று வேலூர் மாவட்டம், மதுரை போன்ற பகுதிகளில் வந்து இஸ்லாமியர்களால் இந்து கோயில்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சீர்வரிசையாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்ட ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளில் காலை விடுதலில் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. இந்து மத நாட்டார் மரபில் உள்ள முன்னோர் வழிபாட்டு, இந்து மதத்தில் இருக்க நாட்டார் வழிபாட்டில் இந்த முன்னோர் இறந்தவர்களை வழிபடுற மரபு நம்மக்கிட்ட இருந்து வருது. அந்த மரபில் வந்து இந்த பக்கீர்களோட சந்தனக்கூடு திருவிழா, இறந்தவர்களுக்கு நடத்தப்படும் சந்தனக்கூடு திருவிழா, தர்காவில் நடத்தப்படும் சந்தனக்கூடு திருவிழா வந்து இஸ்லாம் சமயத்தில் கலந்திருப்பது வந்து ஒரு சமய பன்மைத்துவ கூறாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தனக்கூடு திருவிழாவில் படையிலிட இந்து சமய முறைப்படி படையிலிடுதலே வந்து இந்து சமயத்தை சார்ந்த ஒரு நிகழ்தல் தான். அது வந்து இஸ்லாமிய சமயத்தில் நடத்தப்படுகிறது. அது இல்லாமல் பால் குடம் எடுக்கப்படுகிறது இந்த சந்தனக்கூடு திருவிழாவின் போது. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் அழகர் கோயில் திருவிழாவில் துலுக்க நாச்சியாரத்திற்கு அழகர் செல்லும் மரபு. இந்த துலுக்க நாச்சியாருங்கிறது எல்லா பெருமாள் கோயில்களுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அழகர் வந்து ஆற்றுல இறங்கிட்டு திரும்ப போகும்போது துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போயிட்டு போகிறது வந்து இந்த இஸ்லாமிய இதில் இருக்க பன்மைத்துவ கூறுகளாக காண்பிக்கப்படுகிறது. மற்றும் தென் மாவட்டங்களான தேனி, ராமநாதபுரத்தில் உள்ள மறவர் சமூகத்தினர்களை இஸ்லாமியர்கள் சியான் என்ற அழைக்கும் முறையும் இன்றளவும் வழக்கில் இருந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. இதனை அடுத்து கிறிஸ்துவ சமயத்தில் உள்ள பன்மைத்துவ கூறுகளாக நம்ம தஞ்சை பகுதி, இந்த தஞ்சை பூதலூர் பகுதியில் உள்ள சின்னமாயி சின்னப்ப உடையார் நினைவிட சிலுவை வழிபாடு வந்து இந்த ஒரு இந்து சமய முறைப்படியே நடத்தக்கூடிய, அங்கே பாதிரியார் வழின்னா அது இந்து கோயில் தான். அந்த கோயிலுக்கு வந்து வாராந்திரம் ஒரு முறையோ இல்லை மாதாந்திரம் ஒரு முறையோ பாதிரியார் வந்து அந்த
முறை ஏதோ ஒரு விசேஷமோ ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு தான் போவார். அது கோயிலோட கட்டமைப்பே ஒரு இந்து கோயில்கள், இந்த நாட்டார் வழக்க தெய்வங்களில் இருக்க இந்து கோயில்களின் கட்டமைப்பையே தான் கொண்டு இருக்கும். அடுத்தது இந்த கிறிஸ்துவ சமயத்தில் உள்ள புனிதர்களோட வழிபாடு வந்து இந்து சமய வழிபாடு நாட்டார் தெய்வ வழிபாட்டோடு ஒத்திருப்பதை காண முடியாது. குறிப்பாக வனத்து சின்னப்பர், செபாஸ்தியர், அந்தோனியார் வழிபாடுகள் வந்து அந்தோனியார் வழிபாடுகளில் இந்த பலியிடுதல், படையலிடுதல், பசுக்கன்று நின்று விடுதல், உப்பு மிளகிட்டு வழிபடுதல், வேண்டிக் கொண்டு மரத்தில் துணிப்பை கட்டுதல் அல்லது தொட்டில் கட்டுதல், இது வந்து இந்த குழந்தையின்மைக்காக நடத்தப்படுகின்ற சடங்காக இருக்குது. இந்த குழந்தையின்மைக்காக வேண்டிக் கொண்டு மரத்தில் வந்து துணிப்பை அல்லது தொட்டில் கட்டும் நிகழ்வு வந்து இங்கே இந்த சின்னமாயி சின்னப்ப உடையார் கோயில் வழிபாட்டு தலங்களில் வந்து நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்தோனியார் பொங்கல், அந்தோனியாருக்கென்று சிறப்பாக பொங்கல் வைக்கப்படுகிறது. அது இல்லாமல் பெரும்பாலான தேவாலயங்களில் வந்து தேர் இழுத்தல், முளைப்பாரி எடுத்தல், கும்மி கொட்டி பாடுதல், வேண்டுதல் வைத்து அதை நிறைவேற்றுதல் என்ற இந்து மதத்தில் உள்ள அழகு குத்துதல், மொட்டையடித்தல், மடிப்பிச்சை எடுத்தல், மாலை அணிந்து பாத யாத்திரை மேற்கொள்ளுதல் போன்ற இந்து மத சடங்குகள் அனைத்தும் இந்த கிறிஸ்துவ மதத்தில் கலந்திருப்பதை காண முடிகிறது. இந்த கூறுகள் எல்லாம் நம்ம வேளாங்கண்ணி பகுதிகளில் உள்ள சர்ச்சில் உள்ள இதுலேயும் காண முடிகிறது. இந்து கோயில்களில் உள்ளவாறு தேவாலயங்களில் கொடிமரங்கள் காணப்படுகிறது. இந்த நிறைய தேவாலயங்களில் இந்து கோயில்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே தேவாலயங்கள் இருப்பதையும் காண முடிகிறது. மற்றும் இந்த கொலு வைக்கும் முறையும் தேவாலயங்களில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்து மதத்தை ஒத்த நாட்டார் வழக்காறுகளை தாங்கி நிற்றார். அதாவது இந்த ராமருக்கு வந்து இந்த ராமர் அணில் ஒரு கதை சொல்லுவாங்க. ராமர் வந்து அணிலோட முதுகில் அருகிட்டதுனால தான் அந்த 3 கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இந்து மதத்தில் ஒரு வழக்காற்று கதை ஒன்று இருக்கிற மாதிரி கடலோர பகுதிகளில் இருக்க கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு கதை இருக்குது, இந்த சிலுவை நண்டு கதை. அது என்னன்னா, செவாரியர் வந்து கடல் வழியாக வந்துட்டு இருக்கும்போது அவரோட கழுத்தில் அணிந்த சிலுவை வந்து கடலில் விழுந்ததாகவும் அது ஒரு நண்டு வந்து எடுத்து கொடுத்ததாகவும் அந்த நண்டின் முதுகில் அந்த சிலுவையை வச்சதுனால அந்த சிலுவை அச்சு வந்து அந்த நண்டினோட முதுகில் பதிஞ்சிருச்சு, என் முதுகில் வச்சேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 4-5 நண்டு வந்து அதை கேட்டு வாங்கிக்கிட்டதா இந்த அணிலுக்கு சொல்லப்படுகின்ற கதையை அப்படியே ஒரு இந்த கிறிஸ்தவ மதத்திலும் சொல்லப்படுவதை நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்து மத சாதிய உள்ளீடுகள், அதாவது இந்து மதத்தில் சாதிய பிளவுபாடுகள் இருப்பதை போன்று கிறிஸ்தவ மதத்திலும் சாதிய பிளவுபாடுகள், அதாவது இந்து மதத்தில் உள்ள சாதிய பிளவுபாடுகளே கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது. அதாவது இந்த கிறிஸ்துவ நாடார், கிறிஸ்துவ வன்னியர், அந்த மாரி இந்த மதத்திலிருந்து அந்த மதத்திற்கு மாறிய போதும் இந்த இந்து மதத்தில் உள்ள சாதிய பின்புலங்களை பின்பற்றும் மரபும் உள்ளது. இந்த திருநெல்வேலி வடக்கான்குளம் பகுதியில் சர்ச்சு ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சுக்கு வந்து டவுசர் சர்ச்சு அப்படின்னு பேர். அது என்னன்னா, அந்த காலத்தில் மதம் மாற்றம் கிறிஸ்தவத்துக்கு மாறும் பொழுது அந்த பகுதியில் இருந்த பிள்ளைமார், சாணார், நாடார் எல்லாருமே மதம் மாறுறாங்க. அவங்க எல்லாம் அந்த சர்ச்சுக்கு போகும்போது எல்லாருமே ஒரே வழியில் போகிறாங்க. போகும்போது இந்த பிள்ளைமார்கள் வந்து சாணார்களை பார்த்து கேட்குறாங்க, நீ என்னடா நான் வர வழியிலே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க வந்து நாங்களும் இதுக்கு மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை மாறினதை வந்து இவங்க பிள்ளைமார்களால் ஏற்றுக்க முடியாமல் அந்த சர்ச்சு வந்து ஒரு ட்ரௌசர் வடிவத்தில் வடிவமைக்கப்படுது. இந்த வாயிலிருந்து இவங்க போகிற மாதிரியும் இந்த வாயிலிருந்து இவங்க போகிற மாதிரியும் ஒரு வடிவத்தில் இந்த இது வடிவமைக்கப்படுது. இதை வந்து ஆசிவ சுப்பிரமணியம் வந்து தன்னுடைய கிறிஸ்தவம் தமிழ் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இதனையெல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது நிறைவாக வந்து இந்த தமிழகத்தில் சமயச்சார்பின்மை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னா, இந்த இந்திய அரசால் போதிக்கப்பட்ட, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த சமயச்சார்பின்மை சட்டமானது முழுமையாக வரையறுக்கப்படாத சட்ட வரைவாக இருக்கிறது. சிறுபான்மையினரின் முன்னேற்றத்திற்காக இந்து சமயத்தினர் மீது காட்டப்படும் பக்கச்சார்பு நிலையை கொண்டிருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. மக்கள் புலங்குதலுக்கு அல்லாமல் அரசு அலுவலகங்களில் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு விதிமுறையாகவும் இது இருந்து வருகிறது. இந்த இந்து மதத்தை குறித்து இந்த சமயச்சார்பின்மை நிலையிலிருந்து இந்து மதத்தை பார்க்கும் பொழுது இந்த சசி தரூர் சொன்ன ஒரு கோட் வந்து இங்கே பயன்படுத்தப்படுது. இந்து மதம் என்று ஒரு மதம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை.
இருப்பினும் தற்காலத்தில் அதில் உள்ளது போல தளர்வுகள் சகிப்புத்தன்மைகள் வேறு எந்த மதத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதம் குறித்த சசி தரூரின் நிலை இந்த சமயச்சார்பின்மையை ஒத்துப்போவதாக இருந்து வருகிறது. அடுத்தது தமிழக பொறுத்தமட்டில் இந்த சமய பன்மைத்துவம் எப்படியாக பார்க்கப்படுகிறது என்றால், சமய பன்மைத்துவம் என்பது சமயங்களுக்கு இடையே உள்ள நெகிழ்வுத்தன்மையாக மட்டுமே உள்ளது. அதாவது இந்து சமய கூறுகள் தான் மற்ற 2 சமயத்திலையும் சார்ந்திருக்கிறது. சமய பன்மைத்துவம் என்பது 3 சமயங்களுக்கு தான், இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் இருக்குதுன்னா அந்த 3 சமயமும் ஒன்றோடு ஒன்று கலப்பு ஏற்பட்டு இருப்பது தான் பன்மைத்துவமாக கொள்ள முடியுது. ஒரு சமயம் ஒரு சமயத்தின் கூறுகளை மற்ற 2 சமயமும் ஏற்றுக்குது, இந்த இந்து சமயம் அதில் எந்த கலப்பும் இல்லாமல் இருக்கும்போது அது அந்த சமயத்துக்குள்ளான நெகிழ்வுத்தன்மையாக தான் பார்க்க முடியும், அது பன்மைத்துவமாக பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இது இந்து சமயத்தின் ஆதிக்கமாகவும் பார்க்கலாம். இந்த இந்து சமயம் சிறுபான்மை சமயத்தினால் நடத்துகின்ற ஆதிக்கமாகவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை சமயங்கள் தங்களை தக்க வைத்து கொள்ள பெரும்பான்மை சமயத்தோடு செய்து கொள்ளக்கூடிய சமரசமாகவும் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு வெளியிலிருந்து நமக்கு அறிமுகமான ஒரு சமயம், இந்த கலாச்சாரத்தோடு கொஞ்சமாவது ஒத்துப்போனால் தான் நம்ம இங்கே நம்மளுடைய சமய பரப்பை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய சமயத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால செய்து கொள்ளக்கூடிய சமரசமாகவும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்து சமயம் சிறுபான்மை சமயங்கள் மீது கொண்டிருக்கும் பக்கச்சார்பாகவும் பார்க்க முடியுது. அங்கே என்னன்னா இந்து சமயத்தின் மீது உள்ள பக்கச்சார்பாக இருக்குது, இங்கே இந்து சமயம் சிறுபான்மை சமயங்கள் நடத்தப்படும் பக்கச்சார்பாக இந்த சமய பன்மைத்துவத்தில் காண முடிகிறது. இதுதான் அந்த சந்தனக்கூடு நிகழ்வு. மேலே இருக்கிற 2 அந்த சந்தனக்கூடு நிகழ்வு. அவங்க அந்த ஃபக்கீர்கள் பாட்டு பாடுறாங்க. அதுக்கு அந்த படையிலிருதல் போன்ற இந்து முறைப்படி இந்த மாலை, கற்பூரம், அந்த தின்பண்டங்கள்லாம் வைக்கப்படுது. அது மட்டும் இங்கே கீழே கொடுக்கறது இந்த சமய நல்லிணக்க சீர்வரிசைன்னு சொன்னேன் இல்லையா, இது வேலூர் மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட இந்த சமய நல்லிணக்க சீர்வரிசை. அடுத்தது இது இந்த தேவாலயங்களுக்கு போகும்போது இந்த முளைப்பாரி, கிறிஸ்தவ பெண்கள் முளைப்பாரி எடுத்து போகிறாங்க. இந்த கொலு வைத்திருக்க முறை, இந்த தேவாலயங்களில் கொலு வைத்திருக்க முறை இதுன்னு பாருங்கள். இந்த முன்னாடி அந்த கொடிமரம் இருக்கும், இந்து கோயில்களில் இருக்கிற மாதிரி கொடிமரம் வைக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது இதுதான் இந்த நாட்டார் தெய்வ வழிபாட்டை ஒட்டிய கிறிஸ்துவ தெய்வ வழிபாடு. இந்த கிடாய் வெட்டுதல், இது இங்கே இருக்க பூதலூரில் இருக்க சின்னமாயி சின்னப்ப உடையார் வழிபாட்டில் இந்த முறையெல்லாம் கிடாய் வெட்டுதல், அந்த உப்புக்கல் விலகிட்டு வழிபடுதல், அந்த கோயிலுக்கு நம்ம கோயிலில் திருவிழானா நம்ம வீட்டில் இருக்க தேங்காய், பழம், பூசணிக்காய் அந்த என்ன விளைச்சல் வருதோ அதை போய் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியே அதை கொடுக்குறாங்க பாருங்கள். அது அவங்களோட நினைவிடம், சின்னமாயி சின்னப்ப உடையாரோட நினைவிடம். அது வண்ணத்து சின்னப்பரோட தேவாலயம். இது அடுத்தது மாற்றணும். அதாவது இந்த ஆய்வறிக்கைக்கு தடயம் காட்டிய தரங்கள் சமயங்களில் அரசியல் என்ற நூலும், தோப்பாவுடைய சமயங்களில் அரசியல் என்ற நூல், இஸ்லாமிய ஃபக்கீர்கள் என்ற நூல், இஸ்லாம் காட்டும் சமய நல்லிணக்கம் என்ற நூலும், தமிழகத்தில் முஸ்லீம்கள், தமிழ் கிறித்தவமும் தமிழ் சூழலும், இந்திய அடிமைப்பட்ட வரலாறு, இசங்கள் ஆயிரம் என்ற நூல்கள் இந்த ஆய்வுக்கு மிகுந்த துணையாக நின்றன. நன்றி. ஏதேனும் கருத்துரைப்புகள், இடித்துரைப்புகள்? சட்டங்கள் இருந்தாலும் போய் அரசு நிறுவனங்களில் பக்தி சார்ந்து இருக்கக்கூடாது. பழைய முறைகள் கோமா சொல்லுவார், என்னுடைய அறையில் எப்பவுமே சாமி படம் வச்சு சாமி கொடுக்குறேன், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் இது ஒரு கல்வி உருவான இடம். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கான ஒரு இதை ஆனால் ஆயுதத்தை சரஸ்வதிலாம் வழக்கமாக கொடுத்து அதுக்கான கேஸ் போட நடத்தி செய்து போட்டாங்க. ஆனால் நல்லா அதுக்கு அடைய வைக்கிறதே எப்படின்னு தெரியல. தடையை பதிந்த தடங்கள், துணையர்கள், துணைநிலை நூல்கள், பயன்படுத்த நூல்கள், இப்படி பல சொல்ல கேட்குது. ஆனால் முதல் ஒரு நல்ல தலைவர் ஐயா
அருமையான நல்ல சொல். இது பயன்படுத்தி ஊருக்கே கோபி மலைக்கே உண்டான சூழ்நிலை மலை சாப்பிடலாம். நன்றிங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி இல்லை. நல்ல அருமையான கதைகள் பகிர்ந்த கதை. அருமையான சொல். நன்றிங்க. அந்த ரெஃபரன்ஸ் உருவாக்குறது தமிழுக்கு ஒரு புது வரவாக இருக்கலாம். நன்றிங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பாராட்டு என்ன கேட்டால், எந்த சமய சார்பும் இல்லாமல் உண்மையிலே வந்து மிக சரியான துல்லியமான ஒரு துலாக்கல் பார்வை பார்த்து உண்மையிலே பாராட்டு. அதில் இதில் ஒரு சில சங்கடங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு கடைசியில் சில சொன்னீங்க, சமய பன்மைத்துவத்தில் கூட வந்து இந்து சமயத்துடைய தாக்கம் தான் பெரியதில் இருக்கிறதா கலப்புறதே தவிர அவங்களது வந்து அவங்கள வந்து நம்ம கலக்கலை அப்படின்ற மாதிரி. அது காரணம் வந்து நீ கன்வெர்ட் ஆனவங்க எல்லாருமே இந்து சமயம் மாறுறாங்க. அப்போ மாறும்போது அவங்க மாறுறாங்களே ஒழிய அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே தான் இருக்குது. இப்போ திருநெல்வேலியில் பேட்டை அப்படின்ற போது தான் ரொம்ப இஸ்லாமிய அடர்த்தியாக வாழ்க்கை. அவங்க எல்லாமே கன்வெர்ட் ஆனவங்க தான். இப்போ வரைக்கும் குரான் வாசிக்கும் போது புத்துவரக்கை கிருஷ்ண குரான் வாசிக்கணும். அது அவங்களுக்கு அந்த காலத்துல பழக்கம். எந்த நாட்டிலையும் இஸ்லாத்துடைய நியம் அந்த இதிலே வராது. ஆனால் அவங்களுடைய மரபுல மார்க்சியம் மண்ணுக்கு ஏற்ற வடிவம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த எந்த சமயத்தில் அவங்க போனா கூட அடிப்படையில் அவங்களுக்குள்ள வேறு ஒன்று ஓடுது. அது ஒன்று வர்ற மாதிரி இருக்கும். அது மாறினா கூட அவங்க மாற மாட்டாங்க. இப்போ நம்ம புதுச்சேரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தோனியர் பொங்கல் வைப்பாங்க. பொங்கலுக்கு பக்கத்துலேயே வரும், தனியாக வைப்பாங்க. அது மாதிரி புதுசாக அந்த நம்ம இந்த தமிழர்கள் என்ன வழிபாடுகள் மேற்கொள்றாங்களோ அதே வழிபாடுல அந்த தமிழ் திருத்தவர்களும் வழிபாடு இருக்கிறோம். கொடிமலை ஏற்றது தினமும் வீட்டில் வந்து எல்லாருமே இந்த கத்தோலிக்க திருத்தவர்கள் இப்போ வரைக்கும் காமாட்சி அம்மன் தான் காமாட்சி கருத்து சிறுவர் இருக்கும். குங்குமம் வைப்பாங்க. அதுக்கு ஜோசப்புடைய திருவுருவம் மாதாவுடைய சொருவம்லாம் வச்சு அதுக்கு மாலை போடுவாங்க. தினமும் அவங்க வீட்டில் விளக்கேற்றுவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து இங்கிருந்து போன பழக்கம். அது அவங்களுக்கு மாறவே இல்லை வச்சுக்கோங்க. சாம்பிராணி போடுறது இது எல்லாமே இந்த பழக்க வழக்கத்தை வந்தது தான். என்ன இப்போ மதசார்பின்மை நீங்கள் இந்த கேள்வி எடுத்தது ஒரே ஒரு காரணம் தான் நினைக்கிறேன். மதசார்பின்மை எந்த சமயமும் சாராமல் இருக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு வாழ்த்து சொல்றது, ரம்ஜான் வாழ்த்து சொல்றதோ பக்ரீத் வாழ்த்து சொல்றதோ ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றது மாதிரியே நீங்கள் வந்து தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அவங்க வாழ்த்து சொல்லணும். அப்போதான் நீங்கள் சமய சார்பின்மை. இதுக்கு சொல்ல மாட்டேன், இதுக்கு மட்டும் தான் சொல்றேன்னு சொல்ல அந்த இடத்துல பிரச்சனை வரும். நான் யாருக்கும் சார்பாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை எடுக்கணும். அதுதான் இல்லை இதுக்கு போய் கட்சி பிடிச்சிட்டு இருக்கிறது அப்படி இது வருது. அதெல்லாம் தான் மக்கள் மனசுல ஒரு கேள்வி எழுப்புவார். அப்ப எந்த சமயம் சாராமல் இருப்பது அப்படின்றது தாங்க சமய சார்பு. அதை நீங்க சரியா தொட்டு காமிச்சீங்க. யாருக்கும் சார்பு இல்லாம ரொம்ப அருமையா தொட்டு காமிச்சீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்து. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சமயமே இல்லாமல் இருக்கிறது தான் சமயம் சார்பாக. உதாரணத்துக்கு சாமிக்கு மாலை போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துக்கு அந்த மாலையோடு வர ஆரம்பிச்சுருக்கேன். அல்லது ஒரு முல்லா போட்டுருக்கு தாடி வளர்த்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு செல்வம் போட்டுருக்கு கன்னியாஸ்திரியாக வர்றாங்க. பள்ளிக்கூடத்திலே கன்னியாஸ்திரி டீச்சர் இருக்காங்க. பொது நிறுவனத்தில் தங்களுடைய மத அடையாளத்தை காட்டி வீட்டில் நீங்கள் வழிபடலாம். அதில் ஒன்றும் தடையில்லை. அதுதான் சமய சார்பின்மைங்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கோம்னா எல்லா இடத்துலையும் எல்லா சமயத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுங்கிற ஒரு ராங் இன்டர்பிரிட்டேஷனை வந்து தொடர்ந்து கடுமையாக பொது வழியில் அந்த உதாரணத்தை சொல்ல முடியாது. எந்த கோபப்படுறது கடுமையாக சொல்கிறேன். அதை தாண்டி சொன்ன அந்த இது இல்லையா, இப்போவும் நாகூர் கல்லூரியில் மலேசியாவிலிருந்து ஆறுமுகம் பிள்ளை வீட்டிலேருந்து வர அந்த பச்சை பட்டாடை தான் ஒரு நடைமுறையாகவே வச்சுருக்காங்க. இஸ்லாமியர்கள் வீட்டிலேருந்து வரல, மலேசியாவில் இருக்கிற ஆறுமுகம் பிள்ளை வீட்டில் தான் வழி வழி அவங்க குடும்பம் தான் வம்சாவளியாக வந்துட்டே இருக்கும். அதை போட்டு அதே மாதிரி மலேசியாவில் இந்த இஸ்லாமிய கீழக்கிற முஸ்லீம்கள் வச்சுருக்கிற பரோட்டா கடையில் நம்ம சாப்பிட போனோம்னா மாமா மச்சான் மாமா மச்சான் தெருவுலே பேர் காரைக்கால் பேர். அதே மாதிரி இந்த சிலுவை நீங்க சொன்னதுக்கும் வேறு வேறு சொன்ன கதையாளர் ராமாயணம் சிலுவையை எடுத்து கொடுத்தது அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு பெரிய சூளைக்காற்று அடித்து கடலில் புயல் அடிக்கும் போது
அதனால அந்த இறை தூதர் அதை தடவி விட்டார். சில குடும்பங்கள்ல சிலுவைகளை சமைக்க மாட்டாங்க. ஆமாங்க. அப்படியே ஒரு ஐதீகம் மாதிரி இருக்கு. அது நிறைய குடும்ப கதையாடல்கள் இருக்கு. எல்லா சமயங்களும் கலந்து விளையாடும் போது ஒரு சமயத்தினுடைய தாக்கம் ஒரு சமயத்துலாம் வருது. கிறிஸ்துவ கலாச்சாரம் இந்து சமயத்துக்கு வரலன்னு சொல்ல முடியாது. நீங்களும் நான் போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட்லாம் வெளிப்புற அடையாளங்கள் காரணம். மாதிரி இந்த முகரத்துக்கு வந்து தீ மிதிக்கிறது ரொம்ப முடியாது. என்ன கேள்விப்பட்டீங்களா? அது கேள்விப்பட்டது. முகத்துக்கு தீ மிதிக்கிறது இந்த இந்த சமயம் தொடர்பான மிக முக்கியமாக கிறிஸ்தவ இஸ்லாம் தொடர்பான துன்பங்களை எடுத்து இது வரைக்கும் எப்பவுமே இந்து சமய துன்பங்கள் தான் எடுப்பாங்க. இந்த துன்பங்களை எடுத்தீங்கன்னா இன்னும் அதோட தனியாக நூலாகவே பண்ணலாம். கட்டுரையாக உங்களை பண்ணுங்க, காட்சி ஒழுங்கு நீங்கள் எழுதலாம். சரி, உங்களோட பார்வை நல்லா இருக்கும். சரிங்க, நன்றி. இது கட்டுரை ஆ ஆ ப்ரெசென்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. கோபிமான் ஏதோ ஒரு சாதனை செய்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாமி கடைசியாக நீங்கள் அந்த கடைசி ஸ்லைட் இருக்கு இல்லையா, கடைசி ஸ்லைடில் தான் உங்களுக்கு சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களோட சாதனை நீங்கள் நியூட்ரல் பார்வையில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். எனக்கு என்ன ஒரு தோணுது அப்படின்னா, இந்தியாவோட மதச்சார்பின்மை அப்படின்னு பார்க்கறது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா வடநாடுகளில் வந்து மதச்சார்பின்மை வேற மாதிரியும், தமிழகம் மாதிரியான தென் மாநிலங்களில் வேற மாதிரியும் பார்க்குறாங்க. நடந்துட்டு ரீசெண்டாக நடந்துட்டு சில சம்பவங்களை நீங்கள் வந்து பார்க்குறப்ப வட மாநிலங்களில் மத சார்பின்மை அப்படிங்கிறது மதத்தை மட்டுமே சார்ந்து இருக்குது அப்படிங்கிறோம். தென் மாநிலங்களில் மதத்தை தவிர ஜாதி தான் இங்கே வந்து சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். வட மாநிலங்களில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கும் முன்னாடியாக இருக்கிறவங்க எப்பயுமே வந்து சண்டை வருதோ அல்லது சுதந்திரமாக பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் அப்படிங்கிறது தான். இங்கே வந்து பார்க்குறப்ப நீங்கள் இந்து முஸ்லீம் அப்படிங்கிறது பெருசாக நமக்கு வந்து தமிழகத்தில் அந்த ஒரு பிரச்சனை வந்து வரல. ஆமாங்க. இப்போ கொஞ்சம் வந்து இருந்துச்சு. அதே அது நேர் எதிராக பார்த்தீங்கன்னா ஜாதி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மதத்தை விட ஜாதி சார்புள்ள மக்களாக தமிழ்நாடு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ நீங்கள் அடுத்து ஒரு உங்களோட கட்டுரை வாசிப்பு ஜாதியோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த தென் மாநிலத்திலேயே வந்து தமிழ்நாட்டை வச்சு நீங்கள் பார்க்கணும். நான் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து மக்கள் மதங்களை மாற்றிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட மனங்கள் இன்னும் மாறவே. மனங்கள் மாறாதனால தான் இன்னும் மத சார்பு தன்மையோ அல்லது ஜாதி சார்பு தன்மையோ இன்னும் இருக்கு. சார் சொன்னது மாதிரி ஒரு விசேஷத்துக்கு வாழ்க்கை சொல்றது இன்னொரு விசேஷத்துக்கு வாழ்க்கை சொல்லாமல் இருக்கிறதும் அந்த சார்பு தன்மை உள்ளதுனால தான் இங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. பட் அடுத்தது நீங்கள் கடைசியாக உங்களோட ஸ்லைடு தான் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஜாதி சார்பு சார்பு அல்லது சார்பிக்கை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நீங்கள். சரிங்க, கண்டிப்பாக, நன்றி. நீங்க ஆய்வு பண்றதுக்கு ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு முடக்கத்துலயே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லா ஆய்வுக்கும் ஏதோ ஒரு பர்சனல் கட்சிகள் இருந்தா வந்துடும். அதனால அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஜாதி கேட்ட
நீங்க கேட்ட கேள்வி பதில் நான் சொல்றேன். எது தூண்டுதலாக இருந்ததுன்னா இலங்கையில் வந்த பன்மை குறித்தான ஒரு செமினார் தான். ஆனால் அது பன்மைத்துவம் குறித்தானது. சார்பின்மை குறித்தான பன்மைத்துவத்துக்கான புரிதல் இருக்கிற அளவுக்கு சார்பின்மைக்கான புரிதல் நம்மக்கிட்ட இல்லை. அதை பற்றி தேடும்போது அதில் இருந்த விஷயங்கள் தான் இந்த ஆய்வாக செய்ய தோணுது. அவைக்கு வணக்கம். தாமதமாக வந்து நோபிமான் வந்து எனக்கு நாட்டுறாங்க. என்ன வேணாலும் சொல்லுவதுல நீங்க நாட்டுறாங்க எடுத்து நடவுவது எடுத்து 5000 எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் வளரும் போதே கொள்கையோட இந்து கொள்கையோட இந்து குழு அது ஒரு ஒன்றுபட்டு தான் இருந்தார். படிக்கிற காலத்துல எனக்கு மாணவனாக இருந்தது உண்மை எனக்கு வெளிச்சம். அவர் படிக்கிற காலத்துல இந்து கொள்கையில தாங்கி பிடிப்பது கூட தன்னுடைய கல்வி பயணங்கள் இருந்தது. ஆனால் இல்ல தொடரோட்டத்தின் காரணமாக வேலை அவர் அங்க அந்த குளத்தில் இல்லை. ரெண்டாவது வளர்வதற்கு வந்த காரணத்தால குறிப்பா ரெண்டாவது வெற்றிச்சரவன் அங்க போன காரணத்தால பகுத்தறிவு சொன்னதை கொஞ்சம் உள்ளே புகுத்தி விட்டார் கொஞ்சம். ஆனா அந்த பாதையே அடித்து ஒழுங்கி எடுத்துட்டீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. அதனால என்னன்னா அவர் வந்து இந்த தலைப்படுகிறது பின்காலிய தமிழகத்தில் சமய சார்பையும் எடுக்கிறதுக்கு பெரிய தம்பியை பாராட்ட. ஏன்னா எங்கிருந்து வந்தாலும் அந்த அதிக சுற்றுலாக்கி இது வந்து இந்த நாடு எல்லாம் சமம், எல்லாருக்கும் தேவை என்ற கொள்கையோட தம்பி இருப்பது உள்ளபடியே அவங்களுடைய ஆசிரியர்களை பெருமிதத்தோடு இந்த அயலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தம்பி பார்த்துக்கிறேன். நன்றி நன்றிங்க. இந்து சமயத்துக்கு அரசாங்க பண்ணாங்க. அப்படி மாறும்போது அவங்களுடைய சாதியை வந்து மாற்றிக்காம அப்படியே எடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மதத்தை மாற்றிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தது. ஆனால் அந்த சாதியை வந்து விட்டு ஏன் மட்டும் மாற்றிக்கிறாங்க? அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது வந்து கிறித்துவத்தில் இருக்க அந்த கொள்கைகள் வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தன்னோட கூட இருக்கிறவங்க அதுக்கு மாறும்போது அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து இப்படி ஒரு 200 வருஷமாக இருக்கிற ஒரு முறைமையை 2 வருஷத்தில் அவங்களால மாற்றிக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க. மார்க்சியம் அதை தான் சொல்லும். எதையுமே அவங்க போக்கில் போய் திரும்பி மீட்டு கொண்டு வரது தான் மார்க்சியத்தோட இது. அதை இப்படி சுருக்கமாக சொன்ன அந்த நிலையை தான் சொல்லுது. ஆனால் வந்து அது மாறும், ஆனால் கொஞ்சம் காலம் எடுத்து. எல்லா சமயங்களுக்கும் தன்னுடைய கரங்களை நீட்டி வளர்ச்சி செய்யும். இந்து சமயத்தில் மீனாட்சி படத்தில் தலித்துகள் குறிப்பாக நிறைவேற்றவர்கள் அப்படியே மாறுறாங்க இஸ்லாம். ஆமாங்க. அப்புறம் பார்த்தா பெரிய கலவரம். இஸ்லாத்துக்கு மாறின பிறகு வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் தான் வந்து தாய் சமயத்துக்கு வாங்கன்னு கொடுக்குறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அன்பர் பாலசிங்கம் வந்து கருப்பு எழுதுகிற நோட்டை நான் எழுதும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்லாத்துக்கு மாறிய பிறகும் எங்கள்கிட்ட வந்து மற்ற பிற இஸ்லாமியர்கள் பொண்ணு கொடுக்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை வந்து ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. அன்னைக்கு வந்து நாங்கள் தென்காசிக்கு குற்றாலத்துக்கு குளிக்க வர்றவங்க கறி எடுத்து எங்களோட சமைச்சு சாப்பிட்டுட்டு நான் ஒன்றுமன்னா இருந்தவங்க பொண்ணு கொடுக்குறது எடுக்கிறதுக்கு வரும்போது எங்களை ஒதுக்கி தான் வைக்கிறாங்கன்னு அன்பர் பாலசிங்கம் முறையிடுறாரு. அப்போ இந்து சமயத்தினுடைய வலிமை அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். என்ன மாற்றம் கிறிஸ்தவத்துக்கு போனால் நீங்கள் விளையாடு கிறிஸ்டியனா அல்லது வந்து தலித் கிறிஸ்டியனா அல்லது கள்ள கிறிஸ்டியனா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கிறிஸ்டியனா பார்க்கறது இஸ்லாத்தும் அப்படிதான், கிறிஸ்தவம் அப்படிதான். பௌத்தத்திலே பேரவாத பௌத்தத்துக்குள்ள பிராமணியம் அதனாலதான் வந்து மகாயானம் ஹீனயானம் எல்லா சமயங்களுக்கும் அம்பேத்கர் தான் அவருடைய கவலை எல்லாம் இந்து சமயத்துக்கு எதிராக, அதாவது பார்ப்பனியத்துக்கும் காந்தியத்தை பற்றி அம்பேத்கர் சொல்றது இனிப்பு தடவையை பார்ப்பனியம். அதனால
ஃபியூடல் செட்டப்போட சேர்ந்த ஒரு ஜாதி தானே. ஃபியூடல் வீழ்ந்தா முதலாளித்துவத்தோட அந்த ஜாதி மறுபடியும் நிரம்பி வரும். எல்லா வடிவமும் எடுக்கும் விட வேண்டியது. ஆனால் அதுக்கு பெரிய நெட்வொர்க், அதுக்கு பொது உடைமை இயக்கம் சார்ந்த போராட்டங்கள், இதெல்லாம் சமூக நீதி போராட்டங்கள் நீண்ட கால போராட்டத்தில் தான் அடையாளம். ஆனால் அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது கால ஓட்டத்தில் தான் இந்த சட்ட வரைவு செய்யும்போது நேரு வந்து தாங்க சமய சார்பின்மையை வலியுறுத்துறாரு. காந்தி வந்து பன்மைத்துவத்தை தான் வலியுறுத்தினார். அப்புறம் இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்ததுனால நேரு சொன்ன அந்த சமய சார்பின்மையை தான் அரசியலமைப்பில் கொண்டு வராங்க. நன்றி.